தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருள்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மைதனிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமே இல்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வனைத்திடுவீர், குளிரானதை குளிர்போக்கிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர்போக்கிடுவீர், தவறிப்போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் மீந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் செயல்பாடுகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாவின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி. ஆமேன். லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று பரிசேயனும் வரி தண்டுபவரும் ஆண்டவருடைய இல்லத்திற்கு சென்று ஜெபிக்கின்ற இந்த வேளையில் எந்த ஜபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். பரிசேயரின் ஜபத்தில் பெருமையின் பாவம் தெளிவாக தெரிகிறது. எனவே அவருக்கு உண்மையான சுய அறிவு இல்லாததும் தெளிவாக தெரிகிறது. அவரது உடல் நிலை கூட பெருமையை சித்தரிக்கிறது என்பதை நினைவில் கொள்க. விவிலியம் முழுவதும் மண்டியிடுவது அல்லது சாஷ்டாங்கமாக விழுந்து கூட தாழ்மையானவர்களின் மனநிலையாகும். நிற்பதை தவிர பரிசேயரின் ஜெபம் அவரது சொந்த நன்மையின் பட்டியலாகும். அவர் வாரத்திற்கு 2 முறை உண்ணாவிரதம் இருந்து தனது முழு வருமானத்திலும் தசம பாகம் செலுத்தி இருக்கலாம். ஆனால் அவரது ஜெபம் அவர் இதை தனது சொந்த முயற்சியால் செய்தார் என்பதை குறிக்கிறது. அவர் அந்த செயல்களை கடவுளின் கிருபையால் பலத்திற்கும் காரணம் காட்டவில்லை. அதாவது அவை உண்மையான தர்ம செயல்கள் அல்ல. நன்மை செய்வதற்கு அவருக்கு கடவுள் தேவையில்லை என்பதை அவரது ஜெபம் அறிவுறுத்துகிறது. அவர் கடவுளிடம் எதையும் கேட்கவில்லை என்பதிலும் இது காணப்படுகிறது. அதற்கு பதிலாக அவர் தனது சொந்த முயற்சியால் எவ்வளவு நல்லவர் என்பதற்கு கடவுளுக்கு நன்றி கூறுகிறார். இதன் விளைவாக அவர் எதையும் கேட்காததால் கடவுள் அவருக்கு எதையும் கொடுக்கவில்லை. உண்மையான ஜெபம் நமது பலவீனத்தையும் கடவுளுக்கான தேவையையும் தாழ்மையுடன் அங்கீகரிப்பதன் மூலம் தொடங்க வேண்டும். வரி வசூலிப்பவர் சொர்க்கத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூட துணியாமல் தரையில் தலைகுனிந்து இந்த மனத்தாழ்மையை வெளிப்படுத்தினார். இது கடவுளின் கிருபைக்கு அவர் தன்னை தகுதியானவர் என்று கருதவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. உண்மையை சொன்னால் அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல, நாமும் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. அதனால்தான் கடவுளின் கிருபை ஒரு கருணை. நாம் பெற தகுதியற்றதை அவர் வழங்குவதில் இது எல்லாம் கருணை. மேலும் அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் என்று அறிந்தவர்களுக்கு மட்டுமே அவர் அதை வாரி வழங்குகிறார். வரி வசூலிப்பவர் பேசும் வார்த்தைகள் ஜெபத்தில் சரியான மாதிரியாகும். ஏனெனில் அவரது வார்த்தைகள் இந்த உண்மைகளை சித்தரிக்கின்றன. ஒரு பாவியாக அவர் கருணைக்கு தகுதியானவர் அல்ல, ஆனால் கடவுளின் கருணையின் செயலாக கடவுளின் கிருபைக்காக கெஞ்சுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நன்மைத்தனங்கள் அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அருள்கொடைகளே. நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் என்று
பவுலடியார் கொரிந்தியர்களை திருமுகத்தில் அவர் சொல்வதைப் போல இன்று நாம் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் கிருபை என்பதை உணர்ந்து மனத்தாழ்மையோடு நம்மையே ஆண்டவர் பாதத்திலே அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்கள் வாழ்விலும் தாழ்விலும் எம் கரம் பிடித்து வழிநடக்கும் அன்பு தகப்பனே, உம்முடைய பாசமிகு பிரசன்னத்தால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காய் உமக்கு கோடி நன்றி சொல்கிறோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்பதை அறிக்கையிட்டு எங்களை வாழ்விக்கின்ற வழிநடத்துகின்ற உமது கரங்களுக்குள் எங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வானத்தை கூட அண்ணாந்து பார்க்கவே கூச்சப்பட்டு குனிந்து நின்று உம்முடைய மன்னிப்பின் அருளுக்காய் காத்திருந்த வரி தண்டுபவரைப் போல நாங்களும் எங்கள் பாவத்தையும் பலவீனத்தையும் உணர்ந்து உம்மிடத்தில் மன்னிப்பு வேண்டுகிறோம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. சீராக்கு புத்தகம் 35:17 என்ற இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப எங்களையே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும் எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். உம்முடைய திருவுள திட்டத்தின்படி எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்தினருக்காகவும் நீர் வகுத்திருக்கும் நல்வாழ்வின் கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இன்றைய நாட்களில் நாங்கள் எதிர்கொள்கின்ற புயல், மழை, வெள்ளம் இவற்றினால் எங்கள் உடலுக்கோ எங்கள் உடைமைகளுக்கோ எந்த தீங்கும் ஏற்படாதவாறு உமது அருள் பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. திருமண தடைகள் நீங்கவும், கர்ப்பத்தின் கரு ஆசீர்வதிக்கப்படவும், சுகப்பிரசவத்திற்காக உம்மிடத்தில் மன்றாடி நிற்கும் உமது அன்பு பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் பயணங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களுடைய உழைப்பு பொருளாதார நலன்களை பாதுகாத்தருளும். கல்வியில் எமது பிள்ளைகள் சிறந்து விளங்கவும், வேலை வாய்ப்பிலே உயர்வு பெறவும், எதிர்த்து நிற்கும் சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறியவும், யோசேப்பின் நாட்களில் நீர் அவரோடு இருந்து அவர் கைவேலைகளை ஆசீர்வதித்து உயர்த்தியதைப் போல நாங்கள் இன்று செய்கிற அனைத்து வேலைகளிலும் உமது கரம் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவ்விடத்தில் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.